புதுச்சேரியில் அக்னிக்கு முன் 95 டிகிரிக்கு மேல் வாட்டும் வெயில், வெளிவர முடியாமல் மக்கள் அவதி. புதுவை காவல் நிலைய மக்கள் குறைதீர்வு மன்றத்தில் 27 புகாருக்கு உடனடி தீர்வு. புதுவையில் அக்னி நட்சத்திரம் துவங்குவதற்கு முன்பே 95 டிகிரி செல்சியஸ் வெயில் அடிப்பதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வெளியே வர முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுவையில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. வெயிலின் தாக்கத்தினால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை ஒரு வாரம் முன்பே துவங்கியுள்ளது. தமிழகத்தோடு ஒப்பிடும்போது புதுவையில் குறைவான பாரன்ஹீட் தான் வெப்பம் பதிவாகி வருகிறது. ஆனால் வெயிலின் தாக்கம் மட்டும் அதிகமாக உள்ளது. இதற்கு காற்றில் ஈரப்பதம் அதிகமாக உள்ளதுதான் காரணம் என கூறப்படுகிறது. தினசரி 95 டிகிரி விகிதம் வெயில் கொளுத்தி வருவதால் பகல் நேரங்களில் பொதுமக்கள் வெளியே நடமாட முடியாத நிலை உள்ளது. நேற்றைய தினம் புதுவையில் அதிகபட்சமாக 95.54 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. வார இறுதி நாளை கொண்டாட புதுவைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் வெயிலின் தாக்கத்தால் வெளியே நடமாட முடியாமல் ஹோட்டல்கள் மற்றும் விடுதிகளிலேயே முடங்கின. மாலை 5 மணிக்கு வெயில் தாக்கம் குறைந்த பிறகு அவர்கள் வெளியே வந்தனர். பொதுமக்கள் உடல் சூட்டை தணிக்க இளநீர், பழச்சாறு, நுங்கு, வெள்ளரி, தர்பூசணி மற்றும் பழச்சாறுகள் தர்பூசணி கடைகளுக்கு படையெடுத்தனர். இந்த நிலையில் வரும் மே 4ஆம் தேதி முதல் அக்னி நட்சத்திரம் துவங்குகிறது. இதனால் வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் என்பதால் புதுவை மக்கள் பீதியடைந்துள்ளனர். காவல் நிலையங்களில் மக்கள் குறை தீர்ப்பு நாள் பெறப்பட்ட 47 புகார்களில் 27 புகாருக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது. ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் டிஐஜி சத்யசுந்தரம், வடக்கு எஸ்பி வம்சுதர் ரெட்டி மற்றும் வடக்கு பகுதி காவல் ஆய்வாளர்கள் மற்றும் துணை காவல் ஆய்வாளர்கள் பங்கேற்று பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். சோலைநகர் புறக்காவல் நிலையத்தில் சீனியர் எஸ்பி கலைவாணன், கிழக்கு எஸ்பி ஸ்ருதி யாரக்கட்டி மற்றும் கிழக்கு பகுதி காவல் ஆய்வாளர்கள், துணை காவல் ஆய்வாளர்கள் பங்கேற்று பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். இதேபோன்று காரைக்கால் டவுன் காவல் நிலையத்தில் சீனியர் எஸ்பி லட்சுமி சௌஜன்யா, நெடுங்காடு காவல் நிலையத்தில் வடக்கு எஸ்பி பழனிவேல் ஆகியோர் தங்கள் சரக காவல் ஆய்வாளர்கள் மற்றும் துணை காவல் ஆய்வாளர்களுடன் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டு நடவடிக்கை எடுத்தனர். மேலும் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் எஸ்எஸ்பி ராகவ் பங்கேற்று சைபர் கிரைம் சம்பந்தமான குறைகளை பொதுமக்களிடம் கேட்டு நடவடிக்கை எடுத்தார். இதேபோன்று புதுச்சேரி போக்குவரத்து காவல் நிலையத்தில் சீனியர் எஸ்பி திவ்யா, எஸ்பிக்கள் ரக்ஷனா சிங், பக்தபக்ஷலம் ஆகியோர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர்களுடன் போக்குவரத்து சம்பந்தமான குறைகளை கேட்டு நடவடிக்கை எடுத்தனர். திருக்கனூர் காவல் நிலையத்தில் பயிற்சி எஸ்பி IPS அதிகாரி கதிரவன், மேற்கு எஸ்பி சுப்பிரமணியன் தங்கள் பகுதி காவல் ஆய்வாளர்கள் மற்றும் துணை காவல் ஆய்வாளர்களுடன் பொதுமக்களின் புகார்களை கேட்டு நடவடிக்கை எடுத்தனர். மூத்த அதிகாரிகள் நேரில் கலந்து கொண்டு 47 புகார்களை பொதுமக்களிடம் கேட்டறிந்து அதில் 27 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தனர். நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் 34 மகளிர் உள்ளிட்ட 193 பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பெரும்பாலான புகார்களுக்கு அந்த இடத்திலேயே தீர்வு காணப்பட்டது. தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட செயின்ட் பால்பேட் மற்றும் லாஸ்பேட்டை மெயின் ரோடு பகுதியில் மிகவும் தாழ்வான நிலையில் செல்லும் மின்சார உயர்களை மாற்றி தரும்படி நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் மின்துறை அதிகாரியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட செயின்ட் பால்பேட் மற்றும் லாஸ்பேட்டை மெயின் ரோடு பகுதியில் மிகவும் தாழ்வான நிலையில் செல்லும் மின்சார உயர்களை மாற்றி தரும்படியும், வீட்டில் ஓரமாக உரசி கொண்டு செல்லும் வயர்களை பிளாஸ்டிக் கேபிள்களாக மாற்றம் செய்ய வேண்டியும், அப்பகுதி முழுவதும் பழுதடைந்த மின்கம்பங்களை மாற்றி புதிய மின்கம்பங்களை மாற்ற வேண்டும் என்றும் நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் தாகூர் நகர் மின்துறை அலுவலகத்தில் இளநிலை பொறியாளரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். அப்போது தொகுதி கழக நிர்வாகிகள் மணிமாறன், பாலன் ரவி, குணாசங்கர், பாலாஜி மற்றும் பலர் உடனிருந்தனர். ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி ஆரோசிட்டி சார்பில் அரசு பள்ளிகளில் மாணவர்களிடம் நற்பண்புகளை உருவாக்க நேர்மை அங்காடி திட்டம் செயல்படுத்தப்பட்டது. புதுச்சேரி ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி ஆரோசிட்டி சார்பில் அரசு பள்ளிகளில் நேர்மை அங்காடி திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இதன்படி மாணவர்களிடையே நேர்மை, பொறுப்பு மற்றும் ஒழுக்கம் போன்ற நற்பண்புகளை உருவாக்கும் நோக்கில் படிப்பிற்கு தேவையான எழுது உபகரணங்கள் இலவசமாக வழங்கப்பட்டன. அவற்றுடன் விலைப்பட்டியலும் வழங்கப்பட்டு மாணவர்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்து அதற்கான தொகையை உண்டியலில் செலுத்தி நேர்மையாக நடக்க அறிவுறுத்தப்பட்டன. இதில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி ஆரோசிட்டி அதிக அளவில் 51 அரசு பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்டு சாதனை படைத்துள்ளது. முதலில் நகர்ப்புற பள்ளிகளில் துவங்கப்பட்ட இந்த திட்டம் படிப்படியாக கிராமப்புற அரசு பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. கடந்த 3 நாட்களில் மட்டும் 14 பள்ளிகளில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இதன் மூலம் எண்ணற்ற மாணவர்கள் நேர்மை பழக்கத்தை வளர்த்து கொண்டு பயனடைந்துள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி ஆரோசிட்டி தலைவர் பாக்கியராஜ், செயலாளர் ஹரிஹரன், முன்னாள் தலைவர் சந்திரகலா, உறுப்பினர்கள் கார்த்திக், ஞானசுந்தரம், ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் சத்குரு எழுதிய கிருஷ்ணரின் பல்வேறு பரிணாமங்கள் குறித்து ஆற்றிய உரைகளின் தொகுப்பான கிருஷ்ணலீலா நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. கிருஷ்ணலீலா நூல் வெளியீட்டு விழா புதுச்சேரி எஸ்.வி. பட்டேல் சாலையில் உள்ள ஹோட்டல் சர்க்குருவில் நடைபெற்றது. புதுச்சேரி ஈஷா அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் பிரசாத் வரவேற்றார். இந்திய தொழில் கூட்டமைப்பின் தலைவர் நடராஜன் நூலை வெளியிட்டார். சத்குரு ஹோட்டல் நிர்வாக இயக்குனர் அமர்நாத் பெற்றுக் கொண்டார். சிறப்பு விருந்தினராக கவிஞர் ரமணன் கூறுகையில், சத்குரு என்பவர் நாம் வாழ்கின்ற காலத்திற்கு மிகவும் அவசியமானவர். தற்போது சூழ்நிலையில் சமுதாயத்தில் உணர்ச்சிகள் நொறுங்கி போகும் நிலையில் அதை கட்டிக்காக்க ஜாதி, மதம், இனம், மொழி என இயக்கம் தேவைப்படுகிறது. யோகத்தின் மூலமாக கற்பிக்க காலம் ஏற்படுத்தி கொடுத்த வரம், கொடை என நாம் சத்குருவை சொல்லலாம் என தெரிவித்துள்ளார். விழாவில் பேச்சாளர் இந்திரா விஜயலட்சுமி பிரபாகரன் மற்றும் தொழிலதிபர்கள், ஈஷா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊழியர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் குழந்தைகளை வைத்து யாசகம் எடுப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் அசோக் ராஜா சீனியர் எஸ்பியிடம் புகார் மனு அளித்தார். சீனியர் எஸ்பி கலைவாணனை சந்தித்து சமூக ஆர்வலர் அசோக் ராஜா கோரிக்கை மனு அளித்தார். அந்த மனுவில் தற்போது புதுச்சேரியில் ஆங்காங்கே கை குழந்தைகளை வைத்துக் கொண்டு சிக்னல் மற்றும் நகர பகுதிகளில் யாசகம் கேட்கிறார்கள். இவர்கள் கிட்டத்தட்ட 30 பேர் கை குழந்தைகளுடன் புதுச்சேரிக்குள் நுழைந்து பல இடங்களில் குழந்தைகளை கடும் வெயிலில் தூக்கி கொண்டு அழ வைத்து குழந்தைகளை காட்டி பொதுமக்களிடம் பணம் பறித்து வருகின்றனர். தாங்கள் புதுச்சேரியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் காவலர்கள் மூலம் சிக்னல் மற்றும் வீதிகளின் குழந்தைகளை வைத்துக் கொண்டு குழந்தைகளை காட்டி யாசகம் பெறும் பெண்களையும் குழந்தைகளையும் காவலர்கள் மூலம் அழைத்து வந்து அரசு காப்பகத்தில் தங்க வைத்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல்துறை சார்பில் உரிய முறையில் அறிவுரை கூறி சொந்த ஊருக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கத்தின் மூத்த உறுப்பினர் நாயக் டேனியல் காலமானார். புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கத்தின் மூத்த உறுப்பினர் தவளக்குப்பத்தை சேர்ந்த நாயக் டேனியல் மாரடைப்பால் காலமானார். அவர்களின் இல்லத்திற்கு முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கத்தின் தலைவர் மோகன் நேரில் சென்று அவரது பூத உடலுக்கு தேசிய கொடி போர்த்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார். சங்கத்தின் பொதுச் செயலாளர் செல்வமணி, பொதுநல தொடர்பு அதிகாரி ராமமூர்த்தி, உறுப்பினர்கள் கோபாலன், பாலச்சந்தர் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். சங்கத்தின் சார்பில் ஈமச்சடங்கு உதவித்தொகையாக ரூபாய் 3000 மறைந்த டேனியல் அவர்களின் மனைவியிடம் வழங்கப்பட்டது. இலக்கிய சோலை திங்கள் விழாவில் கவியரங்கம், உரையரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இலக்கிய சோலை திங்கள் விழாவில் கவியரங்கம், உரையரங்கம் நிகழ்ச்சி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரியார் படிப்பகத்தில் நடைபெற்றது. அதில் கலைமாமணி டாக்டர் ஷண் நமச்சிவாயம் முன்னிலையில் பாவலர் சத்தியமூர்த்தி கவிதை வாசித்து நிகழ்ச்சியை சிறப்பு செய்தார். ஏராளமான பாவனர்கள் கலந்து கொண்டு கவிதை வாசித்தனர். அரியாங்குப்பம் ஸ்ரீ செடிலாடும் செங்கல்நீர் மாரியம்மன் ஆலயத்தின் 112ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவில் விளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செடிலாடும் செங்கல்நீர் அம்மன் ஆலயத்தின் 112ஆம் ஆண்டு செடல் தேர் திருவிழா பிரம்மோற்சவ விழா கடந்த வியாழக்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து 2ஆம் நாளான வெள்ளிக்கிழமை மாலை அரியாங்குப்பம் வடக்கு வீதியாளர்கள் உபயத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக காலை மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் திருவிளக்கு பூஜையில் பங்கேற்றனர். தொடர்ந்து உற்சவமூர்த்தி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்திர விமானத்தில் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி அமுல் என்கின்ற கமலஜோதி மற்றும் உபயதாரர்கள், வடக்கு வீதியாளர்கள் சிவசங்கரி, கமலஜோதி, ஸ்ரீ அரவிந்த் குடும்பத்தினர் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். ஆரோவில் மோகனம் சிறுவர் பள்ளியில் நடைபெற்ற 25ஆம் ஆண்டு விழாவில் ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் ஆரோவில் வாசிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே அமைந்துள்ளது சர்வதேச நகரமான ஆரோவில். இங்கு உள்ள மோகனம் சிறுவர் பள்ளியில் நேற்று மாலை பள்ளியின் 25ஆம் ஆண்டு விழா அதன் வளாகத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. பள்ளியில் படிக்கும் சிறுவர்கள் மற்றும் சிறுமிகள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பல்வேறு கிராமிய நாட்டுப்புற பாடல்களுக்கு நடனமாடினர். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு நாட்டினர் மற்றும் ஆரோவில் வாசிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் பள்ளியில் இந்த ஆண்டு முழுவதும் நடந்த மாணவர்களின் திறன்களை காட்சிப்படுத்தும் விதமாக அவர்கள் வரைந்த ஓவியங்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றது. இதனை பெற்றோர்கள் ஆர்வமுடன் பார்த்து சென்றனர். இந்த கலை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் இயக்குனர் பாலசுந்தரம், ராஜவேணி மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 14,125 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 262 ரூபாய். புதுச்சேரியில் அக்னிக்கு முன் 95 டிகிரிக்கு மேல் வாட்டும் வெயில். வெளிவர முடியாமல் மக்கள் அவதி.
புதுவை காவல் நிலைய மக்கள் குறை தீர்வு மன்றத்தில் 27 புகாருக்கு உடனடி தீர்வு. குழந்தைகளை வைத்து யாசகம் எடுப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி சமூக ஆர்வலர் சீனியர் எஸ்பியிடம் புகார்.